Okay, so in today's class we will see about evolution. So before that, molecular basis of inheritance la we'll be having only one topic, that is DNA fingerprinting. So அதை நான் இன்னொரு நாள் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். So today we will start with the next chapter, that is evolution. இந்த எவல்யூஷன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, அந்த யூனிவர்ஸில் எப்படி வந்து லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு, அதில் ஒரு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரோகேரியாட்டிக் செல் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் யூகேரியாட்டிக் செல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆச்சு, இப்போ இருக்கிற இந்த டைவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் தட் இஸ் எவல்யூஷன். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ பட் ஐ வில் ட்ரை டு see to it. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ தட் இஸ் டாபிக்ஸ். இதில் என்ன படிக்க போகிறோம்னா, we are going to see origin of universe. The origin of universe you already know, that is it is believed to be happened by Big Bang theory. இதில் சொல்கிறது எல்லாமே தியரி தான். தியரினா அது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட், இது நடந்திருக்கு அப்படிங்கிறது ட்ரூ தான். பட் ஏதாச்சும் ஒரு தியரி வந்து யூஸ்வலாக சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ஹைப்போதிட்டிக்கல் தியரி ஒன்லி. அப்படின்னா இது கண்டிப்பாக நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் ஸோ ஏன்னா முன்னாடி டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரி இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. 1 செகண்ட். ஏன்னா முன்னாடி இருக்கிற டைமுக்கு போயிட்டு நாம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வி cannot able to predict. ஸோ தட் இஸ் வை ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அது வந்து இப்படி இருந்திருக்கலாம், அதுக்கு ஒரு தியரி, தட் இஸ் பிக் பேங் தியரி. அண்ட் ஃபார் ஆரிஜின் ஆஃப் எர்த், பிக் பேங் தியரியில் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த திங் தட் இஸ் திஸ் ஒன் எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வி வில் ஸ்டடி. அண்ட் வி வில் சி ஃபார் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் வில் பி சீயிங் 5 தியரிஸ். அந்த 5 தியரிஸும் நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். தென் எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் வி ஆர் கோயிங் டு சி. எவல்யூஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் நம்ம நம்பணும்னா அதுக்கு என்ன வேணும், எவிடன்ஸ் வேணும். எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும். அப்போ எவல்யூஷனும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வி ஆர் ஹேவிங் சர்டைன் எவிடன்சஸ். ஸோ அந்த எவிடன்சஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், தட் வி வில் ஸ்டடி. Next we are going to study about theories of biological evolution. That is even more. Starting சொன்னது எப்படி வந்து origin of life on earth வந்து மொத எப்படி ஒரு லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது origin of life on earth. அதுக்கு நம்ம 5 தியரிஸ் படிச்சிட்டோம், படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அந்த லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்லேருந்து எப்படி இப்போ வரைக்கும் இருக்கிற லைஃப் வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பயாலஜிக்கல் எவல்யூஷன் தியரிஸ். 3 தியரிஸ் இதில் படிப்போம். நெக்ஸ்ட் வி வில் ஸ்டடி அபவுட் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபிள். ஸோ இதில் நம்மளுக்கு சில கால்குலேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபிள் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, ஈஸி ஒன்லி, பட் கால்குலேஷன் கொஷின் வில் கம் ஹியர். Then we have to study about general idea of origin and evolution of plants and animals. So origin and evolution of plants and animals we have to study. So this one we are going to study. Now first introduction பார்த்தோம்னா, evolutionary biology it is the study of history of life forms on earth. So earthல எப்படி வந்து life forms வந்து first form ஆச்சு, அதோட history, அதாவது first எப்படி form ஆச்சு, எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதா என்னதுன்னா evolutionary biology. To understand the changes in flora and fauna. What is flora and fauna? Flora fauna any idea? Plants. Very good. So understand the changes in plants and animals that have occurred over millions of years on earth. We must have an understanding of the context of origin of life. So அதாவது அந்த plants and animals வந்து millions of years ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், பட் millions of yearsல எப்படி அது ஒரு ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம வந்து அனிமல் கிங்டமில் ஒரு ஆர்டராக படிப்போம், ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ், நைடேரியன்ஸ். ஸோ அதே ஆர்டரில் தான் எவல்யூஷனும் நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிளான்ட் கிங்டமில் படித்தது தட் இஸ் வில் பி ஹேவிங் பிளான்டே, தட் இஸ் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், அதுவும் அதே ஆர்டரில் தான் வந்து எவால்வ் ஆகியிருக்கும். ஃபுல்லாக வாட்டர்லேயே இருந்தது, அதுக்கப்புறம் வந்து லேண்டுக்கு வந்தது, தட் இஸ் பிரையோஃபைட்ஸ். அதுக்கப்புறம் லேண்டாகவே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, தட் இஸ் டெரிடோஃபைட்ஸ். தென் ஜிம்னோஸ்பம், ஏஞ்சியோஸ்பம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி.
That one we can see evolutionary biology is the study of history of life forms. So that is to understand the changes in flora and fauna that have occurred over millions of years on earth. We must have an understanding of the context of origin of life. That is life எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை பற்றி அதை பற்றி நம்ம இந்த இதில் படிக்க போகிறோம். எவல்யூஷன் ஆஃப் எர்த், ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் இண்டீட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இட் செல்ஃப். யூனிவர்ஸே எப்படி எவால்வ் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். அதில் எர்த்து, அதில் ஸ்டார்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி லைஃப் ஃபார்ம் ஆகுச்சு அப்படிங்கிறது தான். What follows is the longest of all the construed and conjectured stories. Conjecturedனா இப்படி தான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்திருக்கும். ஆர் அவங்க மேபி இட் ரிலீஜியஸ் பிலீஃப், ஆர் அவங்களோட தியரட்டிக்கல் நாலேஜ் அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தியரிஸ் தான் வந்தது. தட் இஸ் கன்ஜெக்டட் ஸ்டோரிஸ். தோஸ் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டீ. This is the story of origin of life and evolution of life forms or biodiversity on planet earth in the context of evolution of earth. ஸோ இதில் இந்த ஸ்டோரியில் தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. தட் இஸ் இதெல்லாம் நடந்திருக்கு, ஆரிஜின் ஆஃப் லைஃப், எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு we can able to see. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to see origin of universe தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் we will be having primordial earth. Primordial earth அப்படின்னா it is inhospitable lifeless planet. இன்ஹாஸ்பிட்டபிள், அதாவது பிரைமார்டியல்னா முன்னாடி இருந்த எர்த். ஸோ அது எப்படி இருக்குன்னா இன்ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னா வாழ தகுதி இல்லாத ஒரு நிலைமையில இருந்தது. தட் இஸ் லைஃப்லெஸ். அந்த டைமில் எந்த லைஃபும் கிடையாது. ஸோ தென் ஒன்லி ஆரிஜின் ஆஃப் லைஃப் டுக் பிளேஸ். தட் இஸ் abiogenesis அண்ட் ஏர்லி ஆர்கானிசம். ஸோ அதுக்கப்புறம் we will study this what is abiogenesis and then evolution of earth it happened. ஜியாலஜிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நடந்தது. ஸோ அந்தந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இட் காட் எவால்வ் இன் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தட் வி கேன் சி. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் கண்டிஷன்னா பிளான்ஸ் எப்படி இருக்கும், அது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்னா என்ன ஆகும், அது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இட் ஸ்டார்டட் டு அடாப்ட் டு சர்டெயின் தட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பித்தது. அண்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இட் ஸ்டார்டட் டு எவால்வ். ஸோ தட் இஸ் டைவர்சிஃபிகேஷன். தட் இஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டாக வந்து டைவர்சிஃபை ஆச்சு. தட் ஒன் we can see. அண்ட் பயோடைவர்ஸ் எர்த். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற த்ரைவிங் டைவர்ஸ் எக்கோசிஸ்டம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் now we are having. ஸோ தட் இஸ் பயோடைவர்ஸ் எர்த் we can see. ஸோ திஸ் இஸ் லைஃப்லெஸ். இதில் இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி, யூ நோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? தட் இஸ் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் which is present on our earth. that is called as biodiversity. ஸோ அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபார்மில் இருந்து எப்படி இந்த அளவுக்கு அதிகமாக வந்து ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் தான் எவல்யூஷன். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதா என்னதுன்னா எவல்யூஷனரி பயாலஜி. திஸ் ஒன் we can see. Next we will see this, that is the universe is very vast. ஸோ யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா we will be having galaxies, we will be having these things we will see, and billions of galaxies are present in it which are clustered together to form this huge universe. ஸோ நிறைய கேலக்ஸி சேர்ந்து தான் ஒரு லார்ஜ் யூனிவர்ஸ். தட் ஒன் we can see. யூனிவர்ஸ் இஸ் சச் அ வாஸ்ட் என்டிட்டி. அது ரொம்ப பெருசு. அதில் நம்ம ஏர்த்தோட சைஸையும் யூனிவர்ஸோட சைஸையும் கம்பேர் பண்ணோன்னா ஏர்த் இஸ் ஜஸ்ட் ஒன்லி அ ஸ்பெக், ஒரு ஸ்மால் துகள், ஒரு குட்டி தூள் தான், கால் தூசிக்கு சமம் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ யூனிவர்ஸோட சைஸு நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஏர்த் இஸ் ஒன்லி அ ஸ்மால் ஸ்பாட் ஆர் இட் இஸ் ஒன்லி அ ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஒன் யூ கேன் சி. So that is so a few things about universe we will see before this. Okay, when we look at stars on a clear night sky, we are in a way looking back in time. So idan times perception inga கொடுத்திருந்தேன். So அதுக்கான இது வந்து இங்க கொடுத்திருப்பாங்க NCERT we can see. When we look at stars on a clear night sky, we are in a way looking back in time. So நம்ம stars பார்க்குறோன்னா actually we are looking back in time. For example, this is a star. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா we are having earth. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு earth இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் என்ன பண்ணுன்னா இட் வில் ஸ்டார்ட் டு ரிலீஸ் த ரேடியேஷன். ஸோ இது வந்து எப்போவோ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். பட் இது நம்மளுக்கு ஏர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். மேபி இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஸோ அது ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பட் அது நம்மளோட ஏர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது எப்போவோ ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தது, ஆனால் நவ் ஒன்லி வி ஆர் சீயிங். அப்போ இட் இஸ் அ பாஸ்ட். ஸோ தட் இஸ் வை தே ஆர் டெல்லிங் வென் வி லுக் அட் அ ஸ்டார்ஸ் ஆன் கிளியர் நைட் ஸ்கை வி ஆர் இன் அ வே லுக்கிங் பேக் இன் டைம். அது எப்போவோ முன்னாடியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சது, அது இப்போ தான் நம்மளுக்கு வந்து சேருது. அதனால தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது அப்படின்னா தட் இஸ் அ பாஸ்ட் ப்ராசஸ் ஒன்லி வி ஆர் சீயிங்.
So now you can see what is meant by stellar distance. Stellar distance அப்படின்னா for example distance between star and earth or distance between earth and another planet, earth and mercury, earth and venus, earth and sun. ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெண்டு யூனிவர்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா we will calculate. ஸோ அதுக்கு யூனிட் பேர் தான் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ். ஸோ இதை வந்து லைட் இயர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. தட் ஒன் we can see. What we see today is an object whose emitted light started its journey millions of year back. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் இயர் தான் சொன்னேன், பட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் பேக் அது வந்து அந்த லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அது இப்போ தான் நம்மளுக்கு ரீச் ஆகுது. அண்ட் ஃப்ரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவே, அவ்வளோ தூரத்தில் இருந்து ரீச்சிங் அவர் ஐஸ் நவ். வெனவர் இப்போ நீங்கள் இப்போ லேப்டாப் ஆர் மொபைல் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, அது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போவே தெரியுது. அப்போ we are living in a present. So that is we can see. Therefore when we see stars we apparently are peeping into the past. When we see objects in our immediate environment, ஸோ நம்மளோட சரௌண்டிங்ஸில் நம்ம இப்போ இமீடியட்டாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோன்னா உடனே நம்மளுக்கு அது தெரியுது அப்படின்னா we are living in the present. இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் இட் started to release very much பிஃபோரே அது வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சது. So this one we have seen, universe is vast, so it is almost a speck. The universe is very old. So in the new NCERT they have changed this into 13.8 billion years ago. Suppose நீங்கள் யூஸ் பண்ணுற என்சிஆர்டில் 20 இருந்ததுன்னா யூ சேஞ்ச் திஸ் இன்டூ 13.8 பில்லியன் இயர்ஸ் ago. இப்போ நியூ என்சிஆர்டில் இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட் ஒன் யூ கேன் சி. ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் கம்ப்ரைஸ் த யூனிவர்ஸ். நிறைய கேலக்ஸிஸ் சேர்ந்தது என்னதுன்னா யூனிவர்ஸ் வி கேன் சி. கேலக்ஸிஸ் கண்டெயின் ஸ்டார்ஸ் அண்ட் கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட். இப்போ இந்த யூனிவர்ஸ் தான் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, யூனிவர்ஸ் வாஸ் லைக் அ ஹாட் டென்ஸ் பால். இந்த ஹாட் டென்ஸ் பால் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் என்னாச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. திஸ் இஸ் ஆக்சுவலி தே ஆர் டெல்லிங் ஒன்லி ஃபார் திஸ் ஒன், தட் இஸ் மில்கி வேக்காக சொல்கிறாங்க. பட் ஸோ வி கேன் சி. ஸோ இட் வாஸ் லைக் அ ஸ்மால் ஹாட் டென்ஸ் பால். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. தென் தேர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் பிளானட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. தென் ஸ்லோலி வேறு என்னென்ன எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. தட் ஒன் வி கேன் சி. ஸோ பிளானட்ஸ் ஒன்று ஒன்றா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. சன் இஸ் அ ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஸ்டார் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய இது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நவ் திஸ் இஸ் இன் இன்னர் சைடு நம்மளுக்கு இந்த நாள் இருக்கும். அவுட்டர் சைடு வில் பி ஹேவிங் ஸோ திஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யூரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. தட் ஒன் we can see. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் பிக் பேங் தியரி. ஸோ வாட் இஸ் பிக் பேங் தியரி இஸ் we will see. That is so what we see today is an ஸோ அதான் நாம் இப்போ இன்ஸ்டன்ட்லி நாம் இப்போ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறோன்னா அது நம்ம இன்ஸ்டன்ட்லி நம்ம கண்ணு தெரிஞ்சதுன்னா தட் இஸ் we are living in a present. Distant object that is seen as a past event. So this is time perception. இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் we will see Big Bang theory. ஆக்சுவலி எப்படி நடந்தது அப்படின்னா I'm drawing here. That is universe was like a small dense hot ball. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட் பால், ஒரு ஸ்மால் டென்ஸ் வெரி ஹாட் பாலாக இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஒரு ஸ்மால் டென்ஸ் ஹாட் பால் வந்து வெடிச்சு, மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க பிக் பேங் தியரி. ஸோ தட் இஸ் இது இந்த ஸ்மால் டென்ஸ் ஹாட் பால் இட் காட் பர்ஸ்டட். ஸோ தட் யூனிவர்ஸ் பிகின்ஸ் வித் அ மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன். இட் இஸ் அ சிங்குலர் எக்ஸ்ப்ளோஷன். ஒரே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான், பட் இட் இஸ் அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். அதாவது ஃபிசிக்கலாக இது எவ்வளோ பெருசாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் திங்க் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்தது. The expansion, the universe rapidly expands in volume. So volume எல்லா சைட்லையும் வால்யூமில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தென் சப்போஸ் ஒரு இடத்துல நம்ம ஒரு இதை வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருந்தோன்னா அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வில் கம் டவுன். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டிக்ரீசஸ். தென் கேஸ் ஃபார்மேஷன், தட் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், நம்மளுக்கு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் கம்பைன் ஆகி இட் ஃபார்ம் ஹைட்ரஜன் அண்ட் இட் ஃபார்ம் ஹைட்ரஜன் கேஸ், அதுக்கப்புறம் ஹீலியம் கேஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. தென் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிராவிட்டி, ஸோ கிராவிடேஷனால் என்னாச்சுன்னா ஸோ இந்த கேஸஸ்லாம் என்னாச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு கண்டென்ஸ்னா ஸோ எல்லாமே ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சது. யூ கேன் சி. ஸோ இப்போ தான் யூனிவர்ஸ்னால் இந்த கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கேஸஸ்லாம் இட் ஸ்டார்டட் டு அக்யூமுலேட் அண்ட் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம் கேலக்ஸிஸ்.
ஸோ தட் இஸ் கேலக்ஸிஸ் ஃபார்மேஷன். கேஸஸ்லாம் எந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுதோ அந்த இடத்துல clouds ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் தான் இருந்திருக்கும். அப்புறம் அந்த கேஸ் அண்ட் டஸ்ட்லாம் நிறைய சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா நிறைய எலமெண்ட்ஸ் புது புது எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் planets and stars started to form. So planets and stars formed அப்படிங்கிறத we can able to see. So any doubts in this in Big Bang theory? This is about Big Bang theory. Okay. No doubt, sir. Okay. The Big Bang theory attempts to explain to us the origin of universe. ஸோ இது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் மெயினாக இதை கேட்பாங்க, சிங்குலர் எக்ஸ்ப்ளோஷனாக மல்டிப்புளாக நடந்தது அப்படிங்கிறத மெயின் திங். தட் இஸ் அ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். ஒரே ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் தான், பட் அது ரொம்ப பெருசாக நடந்திருக்கும். தட் இட் இஸ் அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். ஃபிசிக்கலாக அது எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவாக நடந்திருக்கும். The universe expanded and hence the temperature came down. Universe expand ஆயிட்டே போச்சு and temperature it started to came down. Hydrogen and helium formed sometime later. ஹைட்ரஜன் ஹீலியம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னேன்ல, ஸோ அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் கம்பைன் ஆகி பிகாஸ் இட் எக்ஸ்பேண்டட் டெம்பரேச்சர் கேம் டவுன். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ பட் இட் கண்டென்ஸ்ட் அண்டர் கிராவிட்டி, தட் ஒன் we can see and form the galaxies of the present day universe. ஸோ இப்போ இருக்கிற present day யூனிவர்ஸோட அந்த இதுவாக வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி எர்த் வாஸ் சப்போஸ் டு ஹாவ் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக். ஸோ நாம் இப்போ சோலார் சிஸ்டம் ஆஃப் மில்கி வே கேலக்ஸிங்கிறத நம்ம பார்க்குறது தட் இஸ் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு நோ origin of universe. Origin of universe happened, so according to new NCERT it is 13.8 billion years ago. So in this origin of universe நடந்ததுக்கு அப்புறம் நிறைய கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆச்சு. நிறைய கேலக்ஸிஸில் அந்த மாதிரி ஒரு கேலக்ஸி ஃபார்ம் ஆனது என்ன, மில்கி வே கேலக்ஸி தட் யூ நோ. அதில் எர்த் ஃபார்ம் ஆச்சு. தட் இஸ் origin of earth. Origin of earth started to form. ஸோ ஆரிஜின் ஆஃப் எர்த் எப்போ நடந்தது அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் ago. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஃபஸ்ட்டு லைஃப் ஆன் எர்த், origin of life on earth, so it started to occur 4 billion years ago. ஸோ இந்த சாப்டரில் இந்த மாதிரி நிறைய டேட்டா வரும், அது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லைஃப் அப்பியர்ட், ஸோ இந்த பாயிண்ட் தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். லைஃப் அப்பியர்ட் 500 million years after the formation of earth. 4.5 billion years ago. அது கழிச்சு 500 years, 500 million years கழிச்சு நம்மளுக்கு, நாட் 500, நாட் ஜஸ்ட் 500 million years after the formation of the earth. That is almost 4 billion years back life appeared. Origin அப்படின்னா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், இன்னும் கிரியேட் ஆகலை. ஸோ 4 billion years ago தான் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. That one we can see. Okay, so I think till this it is clear. This is about Big Bang theory, and now we are going to see adana already sonnadu, that is Big Bang theory. So universe begins with a massive explosion. inga ore oru idhu nyabam vechukonu, it is a singular huge explosion unimaginable in physical terms 13.8 billion years ago. Next, earth formation, that is 4.5 billion years ago. First life, that is 4 billion years ago it formed அப்படிங்கிறது we can able to see. So life appears in early earth's early ocean. So that is 4 billion years ago. அப்போதான் appear ஆக ஸ்டார்ட் ஆகுது. That one we can see. So now next we are going to see 5 theories to explain the origin of life on earth. So origin of life on earth, so அதுக்கு we will be having some 5 theories. அது என்ன 5 theories அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியரி வந்து இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம், யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதில் வந்து எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சு, நிறைய கேலக்ஸி ஃபார்ம் ஆச்சு, அதில் ஒன்று எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எர்த்தில் எப்படி முத லைஃப் வந்திருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் 5 theories that we are going to see. First theory is theory of special creation. That is, according to this theory, actually this is a religious belief, religious or mythological belief அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, we'll be having this was created, நம்மளோட லைஃப் வந்து யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா காட் அப்படிங்கிறது. தட் இஸ் மைத்தாலஜிக்கல் தியரி.
So this is according to religious belief, as I already told. So according to Christianity, it will be something else. Like Christianity ல என்ன சொல்லுவாங்கன்னா, they will tell like Adam and Eve was first created by God அப்படின்னு சொல்லுவாங்க. In case of Hinduism, they will tell Brahma was the first one to create the all the living organism. So அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு different type சொல்லுவாங்க. So this is theory of special creation. This is a belief only. இதுக்கு proofலாம் பண்ண முடியாது. So it was disapproved only. So that we can see. And according to this theory, that was mainly provided by English countries. That is according to Christianity. So it was provided by Father Suarez. இந்த நேம்லாம் இன்சைட்ல இருக்காது. No need to remember also. Just you know. ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ தீஸ் ஆர் த 3 points. First point is the earth is going to meet all the species are created as such. இப்போ நாம் எப்படி இருக்கோமோ ஹியூமன்ஸ்னால் ஸ்டார்டிங்கில் ஹியூமன்ஸ் அப்படியே டேரெக்டாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. அதான் சொல்கிறான், ஆதாம் அண்ட் ஈவ் தான் மொதல் க்ரியேட் ஆனாங்க. அவங்க தான் வந்து டேரெக்டாக அப்படியே ஹியூமன்ஸ்னால் இப்போ ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்பயும் அவங்க இருந்தாங்க. மொதல் க்ரியேட் பண்ணவங்களும் அப்படியே தான் இருந்தாங்க. அதான் அந்த ஆதாம் அண்ட் ஈவ் ஆர் எனி ஒன். So that is they are as such. All the organisms were created as such. Not only human beings, plants, animals எல்லாமே இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிரியேட் ஆனப்போ அதே மாதிரி தான் இருக்குது. தென் கான்ஸ்டன்ட் டைவர்சிட்டி. இப்போ நம்மளுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த டைம்லேயும் இருந்தது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி சேம் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. இப்போ என்னென்ன ஆர்கானிசம் இருக்கோ அது இப்போ என்னென்ன இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது, அதே ஆர்கானிசம் தான் அப்போவும் இருந்திருக்கும், அதே தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்ட் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எர்த்ஸ் ஏஜ். எர்த்ஸ் ஏஜ் இஸ் அபவுட் 4,000 years old. Only 4,000 years old. According to this theory, Earth was only 4,000 years old. So these are the three connotations. 3 point told by theory of special creation. But this theory was strongly rejected during 19th century. So that one we can see. ஏன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃப் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் திஸ் தியரி வாஸ் ரிஜெக்டட். ஸோ தட் ஒன் we can see. இது வந்து இங்கே இருக்காது. இட் வில் பி given over in this paragraph. ஸோ தட் இஸ் conventional religious literature. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக் இருந்துச்சுன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு இங்கே நோட் பண்ணிக்கலாம். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஹியர் வில் பி ஹேவிங் this is according to conventional religious literature. So theory has 3 connotations, means 3 points or 3 self-made points அப்படின்னு சொல்லலாம். One, that all living organisms that we see today were created as such. எல்லாமே அப்படியே கிரியேட் ஆச்சு. 2, that the species or types, anything that is created as such. 2, that the diversity was always the same since creation timeல இருந்து சேமா தான் இருக்கு, and it will be same in the future also. 3, that earth is 4,000 years old. All these ideas were strongly challenged during the 19th century. So இந்த இதை மார்க் பண்ணிட்டு you can write it like this. This is theory of special creation. If you have NCERT, you can do it now itself. That is theory of special creation. இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ both for both as well as NEET எல்லாத்துக்கும் வந்து இந்த 3 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ earth is 4,000 years old according to which theory? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து யூஸ்வலி வரும். ஸோ தட் ஒன் we can see. Next we are going to see, actually theory of catastrophism, it is not there in NCERT, but you just know, நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், உலகமே அழிஞ்சு மறுபடியும் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் சர்டின் பீரியட் ஆஃப் டைம், ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேட்டஸ்ட்ரோஃப், தட் இஸ் வல்கானிக் எரப்ஷன், சுனாமி, எர்த்குவேக் எல்லாமே வந்து நடந்து லைஃப் எல்லாம் அங்கே இருக்கிற லைஃப் எல்லாமே ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் புதுசாக லைஃப் வில் ஸ்டார்ட் டு அப்பியர் அண்ட் நியூ எரா வில் ஸ்டார்ட் டு பிகின். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் அகெயின் திஸ் வில் ரிப்பீட். After a gap of certain period, the world undergoes a catastrophe, that is a calamity. So ஒரு பெரிய disaster வந்து வரும், which kills almost all the living organism, எல்லாத்தையும் கொல்லணும். And then the God creates a new generation. அதான் கலி யுகம், இந்த யுகம் அந்த யுகம். In Hinduism they will tell like that. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு இது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் தியரி ஆஃப் கேட்டஸ்ட்ராஃபிசம். பட் that is not necessary. You just know that there was something like that அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். Then this one you have to know, there is theory of abiogenesis. Abiogenesisனா, abio means, so life will arise from non-living matter. So non-living things, non-living matterலேருந்து நம்மளுக்கு என்ன அரைஸ் ஆகும்னா, so life will arise.
So this is theory of abiogenesis. Abiogenesis na, for a long time it was almost also believed that life came out of decaying and rotting matter like straw, mud. So strawல இருந்து strawனா என்ன அந்த வைக்கோல். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன அரைஸ் ஆகும், லைக் சம் இன்செக்ட்ஸ் ஃப்ளைஸ் அந்த மாதிரி அரைஸ் ஆகும். மட்ல இருந்து டைரெக்டாக ஃப்ராக் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னது தான் வந்து இந்த தியரி. மட்ல இருந்து டேரெக்டாக ரிவரில் இருக்கிற மட்ல இருந்து டேரெக்டாக ஃப்ராக் வந்து அரைஸ் ஆகும். ஸ்ட்ரால இருந்து இன்செக்ட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். அதுலேருந்து எப்படி வந்து நம்மளுக்கு லைஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் என்சிஆர்டில் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஸ்பான்டேனியஸ்னா என்ன, தானாக வந்து ஒரு இதுலேருந்து அப்படியே முழுசாக வந்து ஃபார்ம் ஆகிடுறது. ஸோ தட் ஒன் we can see. Next, it was given by ancient Greek philosophers like Aristotle. அவங்களோட, that is according to them. But this was proved wrong. ஸோ இது வந்து கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு ஒருத்தர் வந்தார். தட் இஸ் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ். பயோஜெனசிஸ்னா this point you have already studied. ஸோ லைஃப் வில் ஆல்வேஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஆல்ரெடி ஒரு லிவிங் செல் இருந்ததுன்னா அதுலேருந்து தான் இன்னொரு லைஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒன்லி another organisms will start to form அப்படின்னு சொன்னதா என்னதுன்னா தியரி ஆஃப் பயோஜெனசிஸ். லைஃப் அரைசஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். இது எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா செல் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. இட் வாஸ் ப்ரொவைடட் பை ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ லைஃப் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஒன்லி அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் லூயிஸ் பாஸ்டர் பை கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் லைஃப் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஸோ இது அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. இது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஹீ இஸ் டேக்கிங் ஒன் நியூட்ரியன் பிராத். இது வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு சுகர் அதெல்லாம் இருக்கிற ஒரு பிராத். ஸோ டு கில் ஆல் த மைக்ரோப்ஸ், பாயில் பண்ணானா எல்லா மைக்ரோப்ஸும் என்ன ஆகிடும்னா கில் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஸ்டெரைல். ஸோ பிராத் ரிமைன்ஸ் ஸ்டெரைல் ஆஃப்டர் கூலிங் அண்ட் சிட்டிங் ஃபார் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள் ஒன்லி. மைக்ரோப்ஸ் வில் பி ட்ராப்ட் இன் த நெக் ஆஃப் த ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஃபர்ஸ்ட் வில் பி ஹேவிங், ஸோ இங்கே நம்ம 2 ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு this flask is opened. ஸோ இதுலேயே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு we are having some solution. தென் இன்னொரு ஃப்ளாஸ்க் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயும் we are having the same solution. ஸோ ரெண்டுலேயும் என்ன எடுத்துக்கிறாருன்னா, ஸோ this is actually swan neck shaped flask. ஓகே, ஸோ now here we'll be having, இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, here we are going to have killed yeast plus sugar solution. ஸோ ரெண்டுலேயும் அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா killed yeastும் sugar solutionும் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி எடுக்கும்போது ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீ ஸ்டெரிலைஸ்ட்னா முன்னாடியே வந்து பாயில் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த மைக்ரோபும் இல்லாத மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுறாரு. தட் ஒன் யூ கேன் சி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் அதை அப்படியே வெளியே வச்சிடுறாரு. வெளியே வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கண்டிப்பாக இங்கே ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல், இது ஓப்பன் வச்சுருக்காரு, இது இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது. இந்த ஓப்பனில் இருக்கும்போது என்ன ஆகும், ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக இதுக்குள்ளே என்டர் ஆகும். அந்த ஏரில் ஏதாச்சும் ஒரு ஆர்கனிசத்தோட எக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ ஓவர் ஹியர். இந்த மாதிரி அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இன்செக்ட் ஆர் வேர்ம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்ச நாள் கழித்து க்ரோ ஆகும். பட் இதில் அந்த மாதிரி எந்த க்ரோத்தும் இருக்காது. ஏன்னா ஏர்லேருந்து வர பார்ட்டிகல்ஸ் இந்த கேப்லேயே வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இதை தாண்டி இதுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபார்ம் எனி ஆர்கானிசம். அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி வெளியே ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் உள்ளே போச்சுன்னா தான் இந்த இதுலேருந்து இன்னொரு லைஃப் வந்து வர முடியும். அப்படின்னா எக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். எக்கு, ஸ்போரு, ஃபங்கல் ஸ்போர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு ஏரில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ளே போச்சுன்னா தான் அதுலேருந்து லைஃப் வரும். வேறாஸ் இதுலேருந்து நம்மளுக்கு லைஃப் வரல. இஃப் தியரி ஆஃப் ஏபயோஜெனசிஸ் இஸ் ட்ரூ. ஏபயோஜெனசிஸ்னால் என்ன, லைஃப் வில் அரைஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ். இங்கே என்னது, கில்ட் ஈஸ்ட்டுங்கிறது நான் லிவிங் தான். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அவர் கில்ட் ஈஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ நான் லிவிங். ஸோ இதில் ஆல்ரெடி கில்ட் ஈஸ்ட் இருக்குது. அப்போ அந்த நான் லிவிங்லேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கணும் தானே. வெளியிருந்து வரதோ வரலையோ இந்த இந்த நான் லிவிங்லேருந்து ஏதாச்சும் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கணும் தானே. பட் ஃபார்மே ஆகலை. ஸோ அப்படின்னா தியரி ஆஃப் ஏபயோஜெனசிஸ் இஸ் நாட் ட்ரூ, வேராஸ் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் இஸ் ட்ரூ. திஸ் வாஸ் ப்ரூவ்ட் பை லூயிஸ் பாஸ்டர். பயோஜெனசிஸை ப்ரூவ் பண்ணதும் அவர் தான். சேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏபயோஜெனசிஸை டிஸ்அப்ரூவ் பண்ணதும் அவர் தான். ஓகேவா? எனி டவுட்ஸ் இன் திஸ் தியரி? No, sir. Okay, others? Okay, so now we can see he showed that in pre-sterilized flask
லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் கில்ட் ஈஸ்ட். ஸோ ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க், அதாவது க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிற இதில் ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு கண்டாமினேஷனும் வரலை. வைல் இன் அதர் ஃப்ளாஸ்க் ஓப்பன் டு ஏர், இன்னொரு இதை அதை உடச்சி ஓப்பன் பண்ணிடுறாரு. அப்போ என்னாகும், வெளியே இருக்கிற இதை பார்ட்டிகல்ஸில் உள்ளே போயிடும், இதில் வளர ஆரம்பிச்சிடும். New living organism arose from killed yeast. So spontaneous theory, generation theory was dismissed once and for all. However, this does not answer how the first life came on earth. ஸோ இவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக ஆல்ரெடி ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா அதில் இருந்தால் புதுசாக ஒரு லைஃப் வரும் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் அந்த மொதல் லைஃப் எப்படி வந்ததுன்னு அவரால் சொல்ல முடியல. தட் இஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு லைஃப் இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு புது லைஃப் வரும் அப்படின்னு சொன்னார். பட் இந்த லைஃப் எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது, அதை பற்றி தான் நம்ம படிக்கணும், அதை அவரால் சொல்ல முடியல. So that is theory of spontaneous generation and theory of this one. So இது எங்க கொடுத்திருப்பாங்கன்னா, this is given in this para. For a long time it was also believed that life came out of decaying and rotting matter. So this is theory of spontaneous generation. Louis Pasteur by careful experimentation demonstrated that life comes only from pre-existing life. He showed that in pre-sterilized flask life did not come from killed yeast, while in other flasks, so அதே தான் அங்கே சொன்னது அதே தான். ஸ்பான்டேனியஸ் தியரி வாஸ் டிஸ்மிஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு, பட் என்ன சொல்லணுமோ அதை சொல்லலை. தட் இஸ் ஹவவர் திஸ் டிட் நாட் ஆன்சர் ஹவு த ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் கேம் ஆன் அர்த். மொத லைஃப் எப்படி வந்தது அப்படிங்கிறத அவர்னால சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்ம இப்போ என்னென்ன தியரி படிச்சிருக்கோம். தட் இஸ் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், theory of abiogenesis, theory of biogenesis. So still two more theories are there. That is theory of இது வந்து again அதே தான், பட் இது என்சிஆர்டில் இருக்காது. யூ கேன் ஜஸ்ட் சி. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது இங்கே வந்து ஹியர் வி ஆர் ஹேவிங் ஒன் ஓப்பன் கண்டெய்னர். அதில் ஒரு மீட் பீஸ் வந்து வைக்கிறாரு. ஒரு ஒரு மீட் பீஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து நம்மளுக்கு மேகட்ஸ், அதாவது வேர்ம்ஸ் வில் ஸ்டார்ட் டு டெவலப். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ளைஸ் அதெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். இது ஓப்பன் கண்டெய்னர். கார்க் சீல்டு கண்டெய்னரில் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவும் வராது. அதே மாதிரி காஸ் கவர்ட், காஸ்னால் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் மாதிரி, அதாவது அது இந்த ஆர்கானிசம்லாம் என்ட்ரு ஆகாத மாதிரி ஒரு இது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ்கோ ரெட்டி ப்ரூவ்ட் தட் ஃப்ளைஸ் குட் நாட் அரைஸ் ஃப்ரம் புட்ரிஃபைங் மீட் வித்தவுட் தேர் எக்ஸ். ஸோ அதோட எக் இல்லாமல் ஃப்ளைஸ்னால் அரைஸ் ஆக முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது ஃப்ரான்சிஸ்கோ ரெட்டி. தென் ஸ்பெலான்சானி அப்படிங்கிறவர் he demonstrated that petrification of meat, petrification that is rotting. So rotting of meat is due to microbes in the air and it can be prevented by boiling and sealing the meat in airtight containers. ஸோ அது நம்ம இப்போ ராட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா we can prevent it by boiling and sealing the meat in the airtight container. ஒரு airtight containerல ஹீட் பண்ணி நம்ம சீல் பண்ணிட்டோம்னா அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறதான் சொன்னார். 1 second, next theory we will see. Give me 1 minute, I'll come. Okay, so now next we are going to see cosmozoic theory. Cosmozoic theory அப்படின்னா it is also called as theory of panspermia. Pansperm, spermனா என்ன, you already know, seeds. Gymnosperm, angiosperm. Gymnona naked, then we'll be having spermna seed, that you know, naked seeds. So spermna actually seeds, or in general spermsனா நம்மளுக்கு என்ன தெரியும், gametes அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்னா, லைஃப் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் சம் அதர் பிளானட். வேறு ஏதோ ஒரு பிளானட்டில் லைஃப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அங்கேருந்து லைஃப் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். அங்கேருந்து மீட்டியோரைட்டில் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்தது. அது நம்மளை ஏர்த்தை ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஸோ அதுலேருந்து லைஃப் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அரைஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து காஸ்மோசாயிக் தியரி. ஸோ லைஃப் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். early Greek thinkers thought units of life called spores. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அந்த மீட்டியரைட்டில் என்ன இருக்குன்னா லைஃப் ஃபார்மிங் யூனிட்ஸ், வேறு எங்கேயோ ஒரு பிளானட்டில் ஆல்ரெடி லைஃப் இருக்குது. அந்த பிளானட்லேருந்து வர மீட்டியோரைட் இட் இஸ் கோயிங் டு அட்டாக் த எர்த். அந்த பிளானட்லேருந்து வர மீட்டியோரைட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வில் பி ஹேவிங் லைஃப் ஃபார்மிங் யூனிட்ஸ் கால் ஸ்போர்ஸ்.
அந்த ஸ்போர்ஸ் நம்மளோட பிளானட் எர்த்துக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு லைஃப் வந்து அரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னது தான் தட் இஸ் காஸ்மோசாயிக் தியரி. ஸோ பான்ஸ்பெர்மியா இட் இஸ் ஸ்டில் அ ஃபேவரட் ஐடியா ஃபார் ஆஸ்ட்ரானமர்ஸ். இப்போ வரைக்கும் ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி தான் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது தே ஆர் பிலீவிங். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்போர்ஸ் வாஸ் டேர்ம் panspermia. This one you have to know. Theory of panspermiaனாலும் இதே தியரி தான். Theory of cosmosaic theoryனாலும் இதே தியரி தான். That one you have to understand. So this one we can see. So இங்க கொடுத்திருப்பாங்க. Did life came from outer space? Some scientists believe that it came from outside. Early Greek thinkers thoughts unit of life. So it is according to whom? Early Greek thinkers. எல்லாமே அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. So abiogenesis, that is also early Greek thinkers only. Biogenesis, that was proved by Louis Pasteur. இந்த scientist நேம்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. Next. Early Greek thinkers thought unit of life called spores were transferred to different planets including Earth. Panspermia is still a favorite idea for some astronomers. So this one we can see. So in the theory that is a favorite idea for astronomers. So we have completed this paragraph. So இதில் அந்த மூணு தியரிஸும் இந்த பேரால தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன தியரி வந்து that was mentioned in below this diagram இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So next fifth one and very important theory next we are going to see that is theory of chemical evolution. So this was actually proposed by Oparin of Russia. So Russia lerundu Oparin. This one you have to remember. R you can remember for this one and E you can remember for this one. Haldane of England proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. என்ன ஆகும் அப்படின்னா we are having inorganic molecules. இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு நிறைய இருந்திருக்கும் ஏர்லி எர்த்தில். அந்த இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் என்ன ஆயிருக்கும்னா இட் வில் பி கன்வெர்டட் ஃபர்ஸ்ட் இன்டு சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுலாக அந்த இன்ஆர்கானிக் மாலிகுல் கன்வெர்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் would have converted into காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல். லைக் சிம்பிள் ஆர்கானிக்னா என்னென்னா நம்மளுக்கு இன்ஆர்கானிக் மாலிகுல் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னா வில் பி ஹேவிங் மீத்தேன், அமோனியா, தென் வேறு என்ன சொல்லலாம், மீத்தேன், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வில் பி தேர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் would be ஃபார்ம். தட் இஸ் ஆர்என்ஏ, தென் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆர்என்ஏங்கிறது ஆக்சுவலி ஆர்என்ஏன்னு சொல்ல முடியாது. சிம்பிள் ஆர்கானிக்குங்கிறப்போ நம்மளுக்கு நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நியூக்ளியோடைட்ஸ் நிறைய சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ தான் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ தான் ஃபார்ம் ஆச்சு. இது நம்ம ஆல்ரெடி வந்து எங்கே பார்த்தோம்? ஆர்என்ஏ வேர்ல்டில் பார்த்தோம். தட் இஸ் மொதல் ஃபார்ம் ஆனது ஆர்என்ஏ தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக டிஎன்ஏவாக மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாங்கள் அங்கே சொன்ன எவல்யூஷனில் படிப்போம்னு அதை இப்போ படிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆர்என்ஏ. அமினோ ஆசிட்ஸ்லாம் நிறைய சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ரோட்டீன் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். So now you can see pre-existing non-living organic molecules and that formation of life was precededனா லைஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் இருந்தால் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் லைஃப். ஆக்சுவலி லைஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா that is preceded by chemical evolution. So this process is called as chemical evolution. That is from simple inorganic constituents. You can see this is the definition. Formation of diverse organic molecules from simple inorganic constituents. ஒரு simple inorganic molecule இருந்து different type of complex organic molecules வந்து ஃபார்ம் ஆகுது. That is chemical evolution and that is going to tell about that is going to tell about origin of life. So this was proposed by these two people and இதுதான் வந்து மோஸ்ட் அக்செப்டபிள் தியரி. மற்ற தியரிலாம் ஏதோ ஒரு காரணத்திலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் அக்செப்டட் தியரி அண்ட் வி கேன் சி இதை வந்து ஏன் மோஸ்ட் அக்செப்டடாக இருக்குன்னா பிகாஸ் திஸ் வாஸ் ப்ரூவ்ட் எக்ஸ்பெரிமெண்டலி and the experimental proof also we are going to see. Now we will see what are the initial earth conditions. In initial earth there was no atmosphere. அட்மாஸ்பியர் இல்லாதனால டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். டியூ டு அட்மாஸ்பியர் இல்லாதனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அட்மாஸ்பியரே இல்லை, அப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர் வாஸ் நோ ஆக்சிஜன். ஸோ அப்போ த என்விரான்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ரெடியூசிங் என்விரான்மெண்ட் or reducing atmosphere or reducing environment. So these are the condition of early earth or primitive earth conditions. In the question கேட்பாங்க, what are the conditions of the early earth or primitive earth?
இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ வி ஆர் ஹேவிங் சர்டன் எலமெண்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இதான் வந்து 4 மெயின் எலமெண்ட்ஸ் தட் வி நோ. ஸோ திஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ட் மீத்தேன். கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து இட் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. HNO obviously you know it is going to form H2O. Then H and N, Hம் Nம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா it is going to form NH3, that is ammonia. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன இருந்ததுன்னா ஏர்த்தில் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாமே வல்கானோ மாதிரி தான் இருந்திருக்கும். தட் இஸ் மோல்டன் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்டன் மாஸ்னா பாதி உருகி உருகி அந்த மாதிரி ரொம்ப லாவா சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இது தட் இஸ் மோல்டன் மாஸ். இந்த மோல்டன் மாஸ்லேருந்து என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னா CH4, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், NH3. ஸோ திஸ் இஸ் வாட்டர் வேப்பர், தட் ஒன் யூ ஹேவ் டு நோ. இன்னும் ஃப்ரீ வாட்டர் இன்னும் ஃபார்ம் ஆகலை, தெர் இஸ் லிக்விட் வாட்டர் இன்னும் ஃபார்ம் ஆகலை. மோல்டன் மாஸ்லேருந்து இந்த இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரிலீஸ் ஆஃப் கேஸஸ் லைக் வாட்டர் வேப்பர், மீத்தேன் அண்ட் அமோனியா வேர் ரிலீஸ்ட். இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு, தட் ஒன் யூ ஹேவ் டு நோ. ஓகே, இப்போ ரிமைனிங் ரியாக்ஷன்ஸ் வி வில் சி. தட் இஸ் இப்போ நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா மோல்டன் மாஸ்லேருந்து இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ திஸ் வாட்டர் இட் இஸ் கோயிங் டு பி broken down by UV rays into UV ரேஸில் broke ஆச்சுன்னா என்ன ஆகும், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜன் இட் இஸ் அ லைட்டர் கேஸ், ஸோ அதனால் என்னாச்சுன்னா இட் எஸ்கேப்ட். ஹைட்ரஜன் வந்து லைட்டர் கேஸாக இருக்கிறதுனால இது எஸ்கேப் ஆகிடுச்சு. வேர் ஆக்சிஜன் இட் பீங் அ ஹெவியர் கேஸ் இட் கம்பைன் வித் அதர் டைப் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இட் கம்பைன் வித் அமோனியா அண்ட் ஆக்சிஜன் இட் கம்பைன் வித் மீத்தேன். ஸோ இது ரெண்டு கூட கம்பைன் ஆச்சுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராப்பர் கெமிக்கல் ரியாக்ஷனை நான் எழுதலை, ஜஸ்ட் இது கூட சேர்ந்துச்சு என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. தட் இஸ் H2O. H2O will start to form, plus carbon dioxide will start to form, plus other components will start to form. இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சு. Next, when oxygen it combined with ozone, that is when oxygen combined with oxygen atom, இது molecule இது atom, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், ozone ஃபார்ம் ஆகும். That is you can see when oxygen combined with oxygen or atom it is going to form ozone. Ozone வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மூணு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா these three only. ஸோ இதெல்லாம் தான் reactions of the oxygen. அப்போ oxygen is not present in free form. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஆஃப்டர் சம் டைம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு கேஸஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. வாட்டர் ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டிக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு ஃபார்ம் த ரெயின். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருந்திருக்கும். டிப்ரெஷன்னா நிறைய பிட்ஸ் ஆர் ஸோ லேண்ட் சர்ஃபேஸில் நிறையா வந்து டெப்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சர்ஃபேஸ் இருக்கும், அதுதான் வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் யூ கேன், அதான் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்டு கிடையாது. ஸோ நவ் ஹியர் வி ஆர் ஹேவிங் clouds. This clouds will be having CH4, NH3, வேறு என்ன இருக்கும் நமக்கு, then we'll be having water vapor, hydrogen, obviously carbon dioxide அதெல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் இட் இஸ் கோயிங் டு ஃபெல் ஆஸ் ரெயின். ஸோ மழை வந்து பெஞ்சது. ஸோ மழை பெஞ்சு என்ன பண்ணுதுன்னா இந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுது, தட் இஸ் ஓஷன்ஸ். So oceans it started to form, but this ocean it is not going to have only water. This ocean it is also going to have full of chemicals. எல்லா chemicals இருந்தது. So this oceans under the influence of full of chemicals it is going to come under the pressure of UV rays, volcanic eruption. Volcanic eruption வந்து இந்த ocean water ரொம்ப ஹாட்டாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் வேறு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா லைட்னிங். கண்டிப்பாக மழை பெஞ்சதுன்னா இடி மின்னல் அதெல்லாம் வரும், லைட்னிங். ஸோ லைட்னிங் ஆல்சோ வில் பி தேர். நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் யூவி ரேஸ். நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் வல்கானிக் எரப்ஷன். இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா திஸ் ஓஷன் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ், தட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லைக் திஸ், இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம் சிம்பிள் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஃப்ரம் த சிம்பிள் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் complex organic components started to form. So again I am explaining once you listen. That is early earth condition நம்மளுக்கு என்னன்னா there was no atmosphere, there was high temperature and reducing atmosphere. Reducing atmosphere na there is no free oxygen. Oxygen வந்து இல்லை, ஏன்னா ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஆர்கானிசம் எதுவும் வரலை. That one we can see. Early earth had no atmosphere and high temperature.
கேஸஸ் லைக் ஸோ அப்போ என்னாச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு ரிலீஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ். நிறைய காம்பனன்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அமோனியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம். ஸோ தட் இஸ் வி கேன் சி. ஸோ மோல்டன் மாஸ் அப்படிங்கிறது தட் இஸ் ஃப்ரம் லாவா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த கொஷின் கேட்பாங்க, தட் இஸ் மோல்டன் மாஸ்லேருந்து என்னென்ன ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது கேட்பாங்க. வி வில் சி இன் என்சிஆர்டி ஆல்சோ. ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் இதில் என்னாச்சுன்னா water was broken down by UV rays from sunlight. UV rays broke down water into hydrogen and oxygen. That one we can see. Next, lighter hydrogen escaped. Hydrogen is a lighter gas, so they escape ஆயிடுச்சு. Whereas oxygen it is a heavier gas. It combined with ammonia and methane. Ammonia and methane கூட combine ஆகி it formed to form new compounds. And the new compounds are water plus carbon dioxide plus others. Also there is formation of ozone layer. இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஆர்டரில் நம்ம என்சிஆர்ட்லையும் பார்ப்போம். That is after certain period of time இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் cooling, earth started to cool and rain வர ஆரம்பிக்குது. Rain filled depressions to form oceans. That one we can see. And இதான் சொல்கிறாங்க rain. So rain under the influence of lightning, radiations, high temperature, that is due to volcanic storms அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆர் volcanic eruptions, எல்லாமே சேம் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து நம்மளுக்கு சுகர்ஸ், அமினோ ஆசிட், கிளிசரால் அதெல்லாம் தான் சிம்பிள் ஆர்கானிக். இதெல்லாம் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் இட் ஸ்டார்டட் டு ஃபார்ம். Oh, this is theory of chemical evolution. So that is according to Oparin and Haldane. So that is earliest condition was high temperature. இதெல்லாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா due to this three things only. Early atmosphere was reducing unlike present oxidizing in atmosphere because it has no free oxygen. இப்போ oxygen அந்த டைமில் oxygen இல்லை. So that is why the condition is considered as reducing. That one you can see. Any doubts in this? Yes, sir. Okay. So am I going fast? No, sir. Okay, 1 second. Okay. Yes, I think this is clear. So இந்த chapter எடுத்தாங்களா ஸ்கூல்ல? இன்னும் இல்லை சார். Okay. So in molecular basis all lectures you watched, any doubts in that one? சார் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும். இன்னொன்று பார்க்கணுமா? ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இன்னும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்னொன்று அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாருங்கள், அப்படியே என்சிஆர்டிலையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா யூ கேன் ஆஸ்க், வி வில் ரிவைஸ் இன் another class also. ஓகேவா? ஓகே. Siddharth, have you watched? ஓகே. இன்னைக்கு பார்த்தாங்க சார். ஓகே. நாளையிலேருந்து ஸ்கூலா? நேத்துலேருந்தே ஸ்கூல் ஆரம்பிச்சு சார். ஓகே 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 ஓகே. ஸோ வி வில் சி. தட் இஸ் தேர் வாஸ், ஸோ நான் இந்த பாயிண்ட் தான் அங்கே சொல்லிட்டு இருந்தேன். தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் ஆன் early earth. Water vapor, methane, carbon dioxide and ammonia released from the molten mass. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். molten massலேருந்து என்னென்ன ரிலீஸ் ஆகும்? ஸோ அந்த 4 CHON அந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. CH கூட சேர்ந்தா மீத்தேன், CO கூட சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஹெச்சும் ஓவும் சேர்ந்தா வாட்டர், ஹெச்சும் எண்ணும் சேர்ந்தா அமோனியா. இந்த மாதிரி காம்பினேஷன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. UV rays from the sun broke up water into hydrogen and oxygen, and the lighter hydrogen escaped. Oxygen combined with ammonia and methane to form water, carbon dioxide and others. Ozone layer was formed. As it cooled, the water vapor fell as rain. So the cool ஆக water vapor fell as rain to fill all the depressions and form oceans. So அதுலேருந்து depression எல்லாம் fill ஆகி ocean form ஆக start ஆச்சு. This one we can see. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு Oparin of Russia and Haldane of England propose that the first form of life could have come from pre-existing life. இந்த சாப்டர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் ஆயிருக்காது, இல்லை அது ப்ராப்பராக இருக்கோ இல்லையோ. ஸோ நான் வந்து டீச் பண்ணுறது ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டீச் பண்ணுவேன். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வேறு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாப்டர் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி பின்னாடி போய் தான் எடுக்கணும். ஸோ தட் ஒன் அதை வந்து இன்சைடில் நீங்கள் ப்ராப்பராக அதே ஆர்டரில் படிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் ஒன் யூ கேன் சி.
Oparin of Russia and Haldane of England proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. ஸோ அது வந்து எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா pre-existing non-living organic molecule அதுலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரிசீடட்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் நடக்கிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் இதுதான் லைஃப் ஃபார்ம் ஆகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா திஸ் ஹோல் ப்ராசஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் chemical evolution. That one we can see. The formation of diverse organic molecules from inorganic constituents. Definition of chemical evolution இதுதான். So the conditions on earth were high temperature, volcanic storms and reducing atmosphere containing CH4 NH3. So that one we can see. So now we are going to see experiment that is proved by SL Miller அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா in 1953 he is an American scientist. மொதல் நம்ம என்னென்ன சயின்டிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் ஒன், நெக்ஸ்ட் எஸ்எல் மில்லர், ஒபாரன் அண்ட் ஹால்டேன், எஸ்எல் மில்லர். இவர் இந்த 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 டாப்பிக்கை இவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன்ஸ் இன் அ லெபார்டரி ஸ்கேல். He created electric discharge in a closed flask containing CH4, H2, NH3 and water vapor. ஸோ இதுதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ஏர்லி எர்த், ஸோ அந்த ஏர்த்துக்கு முன்னாடி ஏர்த்தில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்ததோ அந்த கண்டிஷனை லேபில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து CH4, NH3, ஹைட்ரஜன், வாட்டர், இந்த இந்த சேம்பருக்குள்ளே என்னென்ன கேஸ் எடுக்கிறாரு அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணும் காமன் தான். மோல்டன் மாஸுக்கும் இதுக்கும் வந்து என்னென்ன காமன் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். மோல்டன் மாஸ்லேருந்து என்னென்ன ரிலீஸ் ஆச்சு, CH4, NH3, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. இந்த நாளில் இதை எடுத்தார். ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹைட்ரஜன், அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த சேம்பருக்குள்ளே என்னென்ன எடுத்தார் அப்படிங்கிறது தான் மெயின் கொஷின். இட் வில் கம். இந்த சேம்பருக்குள்ளே இந்த கேஸில் எடுக்கிறாரு, ஏன்னா ஏர்லி எர்த் கண்டிஷனில் அந்த கேஸ் இருந்தது, அதே மாதிரி இந்த கேஸை இவரும் இந்த சேம்பருக்குள்ளே எடுக்கிறாரு. ஏர்லி எர்த் கண்டிஷனில் என்ன இருந்தது, லைட்னிங் இருந்தது. அந்த லைட்னிங்கை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் டேக்கிங் எலக்ட்ரோட்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ டு ரெப்ளிகேட் லைட்னிங். நெக்ஸ்ட் ஹீ இஸ் டேக்கிங் வேறு என்ன எடுக்கிறாரு அப்படின்னா வேக்கம் பம்ப். ஏன்னா ஏர்லி எர்த் கண்டிஷனில் அட்மாஸ்பியர் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இங்கே உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் உறிஞ்சி வெளியே எடுத்துடுறாரு. ஸோ தட் இஸ் தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர். அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இஸ் யூஸிங் வேக்யூம் பம்ப். தென் பாய்லிங் வாட்டர் அட் 800 degree Celsius. ஸோ திஸ் இஸ் டு சைமுலேட் ஆர் ரெப்ளிகேட். ஸோ அந்த ஏர்லி எர்த்தில் என்னென்ன கண்டிஷன் இருந்தது அதை லேபில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஏர்லி எர்த்தில் லைட்னிங் நடந்த மாதிரி இப்போ இவர் வந்து எப்படி லேபில் கொண்டு வர போகிறாருன்னா யூஸிங் எலக்ட்ரோட்ஸ். ஏர்லி எர்த்தில் அட்மாஸ்பியர் இல்லாத எப்படி கொண்டு வர போகிறாருன்னா இஸ் கோயிங் டு யூஸ் வேக்யூம் பம்ப். ஏர்லி எர்த்தில் பாய்லிங் வாட்டர், தட் இஸ் ஹாட் ஓஷன் வாட்டர்னு பார்த்தோம்ல, வால்கானிக் ஸ்டார்ம்ஸ். ஸோ தட் இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன். ஸோ தட் ஒன் யூ கேன் சி. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து வாட்டர் பாயில் ஆகி ஸோ 100 டிகிரிலே பாயில் ஆகிடும். இப்போ இது பயங்கரமாக பாயில் ஆகிறதுனால இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் சம்திங் கால்ட் அஸ் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். பயங்கரமாக ஹீட்டாக இருக்கிற ஸ்டீம் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஸோ இது என்ன ஆகும்னா இப்படி ஃபார்ம் ஆகி இது இங்கே போகும். இங்கே இருக்கிற கேஸ் கூட அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் லைட்னிங் எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இந்த கேஸ்லாம் மிக்ஸ் ஆகி ஃபைனலாக வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். பட் இந்த கண்டென்சர் வழியாக போகும்போது என்ன ஆகுனா கண்டென்சர் இட் இஸ் கோயிங் டு கூல் த லிக்விட் வந்து கூல் பண்ண போகுது. ஸோ லிக்விட் கூல் ஆச்சுன்னா கேஸை வந்து கூல் பண்ண போகுது. கேஸ் கூல் ஆச்சுன்னா என்ன ஆகும், லிக்விட் வில் ஃபார்ம். ஸோ தட் ஒன் யூ கேன் சி. ஸோ கேஸ் வந்து கூல் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த லிக்விட். ஸோ லிக்விட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். திஸ் லிக்விட் வில் பி கலெக்டட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் மறுபடியும் அது வந்து 800 degree Celsiusல பாயில் ஆகி இட் இஸ் கோயிங் டு சர்க்குலேட் லைக் திஸ். இந்த மாதிரி இட் வில் கீப் ஆன் சர்க்குலேட்டிங். ஸோ இந்த மாதிரி அவர் 18 days இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரன் பண்ணுறாரு. 18 days ரன் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு பேர் யூ ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷேப்பில் இருக்கிற ட்ராப். இட் இஸ் லிக்விட் வாட்டர் இன் யூ ட்ராப் தட் இஸ் கோயிங் டு டேக் 18 days கழிச்சு யூ ட்ராப்பில் இருக்கிற லிக்விட் வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அந்த லிக்விடை எடுக்கும்போது அந்த லிக்விடில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா he found the presence of amino acids like glycine, alanine, aspartic acid. இந்த மாதிரி சில டைப் ஆஃப் இது இருக்குது, அதாவது இந்த மாதிரி சில டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்லாம் அவருக்கு வந்து கிடைக்கிது. தட் இஸ் வாட்டர் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷன் இஸ் ட்ரூ ஒன்லி. தட் இஸ் அண்டர் தீஸ் கண்டிஷன்ஸ், நோ அட்மாஸ்பியர், வல்கானிக் ஸ்டார்ம்ஸ், எலக்ட்ரோட்ஸ், தீஸ் கேஸஸ், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏர்லி இடத்துல இந்த கண்டிஷன் தான் இருந்தது. அதே கண்டிஷனை நாம் இப்போ கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. கண்டிப்பாக அமினோ ஆசிட்ஸ்லாம் நிறைய சேர்ந்தால் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிருக்கும்.
அப்படி தான் வந்து மொத செல்லு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னதுன்னா கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ திஸ் வாஸ் ப்ரூவ்ட் பை எஸ்எல் மில்லர். ஸோ தட் இஸ் மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் 1953. ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் யூ ரீட் அண்ட் சி சேம் ஒன்லி. ஸோ ஹி கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க். எங்கேயும் வந்து ஓப்பனிங்காக இருக்கக்கூடாது, க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க். அப்போ தான் அண்ட் இருக்கிற ஏர்லாம் ரிமூவ் பண்ணிடணும். தட் ஒன் வி ஹேவ் சீன். And water vapor at 800 degrees Celsius. He observed formation of amino acids in similar experiments. இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மற்றவங்க பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா தே காட் சுகர்ஸ். வேறு சயின்டிஸ்ட் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை வேறு கேஸஸ் அதோட ரேஷியோலாம் மாற்றி வேறு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தே காட் சுகர்ஸ், நைட்ரஜனஸ் பேஸ், பிக்மெண்ட் அண்ட் ஃபேட். அனாலிசிஸ் ஆஃப் மீட்டியரைட் கண்டென்ட். இதே மாதிரி நம்ம மீட்டியரைட்டோட கண்டென்ட் நம்ம உலகத்தில் எங்கேயாச்சும் மீட்டியர் வந்து விழுந்திருக்கும். அந்த மீட்டியரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கிறத நம்ம அங்கேயும் பார்க்கலாம். அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் இட் இஸ் அக்கரிங் சம்வேர் எல்ஸ் இன் ஸ்பேஸ் ஆல்சோ. வேறு எங்கேயும் புதுசாக லைஃப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வித் திஸ் லிமிட்டட் எவிடன்ஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கன்ஜெக்சர் ஸ்டோரி தட் இஸ் கெமிக்கல் எவல்யூஷன் வாஸ் அக்செப்டட். ஸோ இது அக்செப்ட் ஆகிடுச்சு, மோர் ஆர் லெஸ் அக்செப்டட். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் வீல் சீன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.